பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே உங்களை இந்த ஆன்லைன் மூலியமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் இந்த ஆன்லைன் ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நாம் தொடர்ந்து கடந்து போவோம். இந்த காலை வேளையில நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வண்ணமாக உங்கள் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து இந்த காலை வேளையிலே ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனையிலும் இந்த ஆன்லைன்ல வருகிற ஒவ்வொரு சமூகங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கேட்கிற ஜனங்களின் மத்தியிலே தேவனுடைய பிரசனம், தேவனுடைய அசைவு, கர்த்தருடைய வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதாக எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இருக்கிறேன். 2 இல்லை 3 பேரும் நாமத்திலே கூடுகிறார்களோ மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் காலை வேளையில் உயிர் தெளிந்த ஆவி எங்கள் மத்தியிலே ஜீவிப்பதாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் இடைப்படுவீராக. பார்க்கிற ஒவ்வொரு கண்களையும், ஒவ்வொரு இதயங்களையும், ஒவ்வொரு ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hosanna.
நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில் உயிர் தெளிந்த வல்லமை எங்களோடு இருப்பதற்காக நன்றி. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பாதாளத்தை ஜெயித்த வல்லமை ஆண்டவரே, இருளை நீக்கின வல்லமை இந்த காலை வேளையில் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷமாக இந்த காலை வேளையில் ஒரு சேர்ந்து ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வோர் என்று பாடுவார். அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீ பூச்சி விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அணைப்பி கரையை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவே. காற்றை அனுப்பி கரையை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவே. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேர
பெரிதாய் இருக்கிறது ஆண்டவரே. மோசே இடத்தில் சொன்னது போல என்னுடைய கரம் குறுகி போவதில்லை என்று சொன்னீர் இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை தேவன் புதுப்பிப்பீராக. அந்த ஆவியை அனுப்பி எங்களை பலப்படுத்துவீராக. காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஜீசஸ். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே. பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடின உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடின உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இந்நிரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. இந்நிரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. இன்னுயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. பரிசுத்தத்திலும் சுவாமி, உயிர் தெளிந்த வல்லமை இந்த காலை வேளையில் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆவியை அனுப்பி எங்களை உயிர் தர செய்யும். நன்றி இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே. நம்பி நூரை காக்கும் இயேசுவே. ஆரம்ப பரிசுத்த தேவனே, பாரலோக ராஜனே, ஆடல் பாடி கொண்டாடிடுவோம். ஆரம்ப பரிசுத்த தேவனே, பாரலோக ராஜனே, ஆடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை
நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்திய வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூட்டை தந்தவரை துதிப்போம், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூட்டை தந்தவரை துதிப்போம். பஞ்ச பட்டினிகள் வந்தாலும் வறட்சிகள் வந்தாலும் பாடு பாடி முன்னேறிடுவோம். பஞ்ச பட்டினிகள் வந்தாலும் வறட்சிகள் வந்தாலும் பாடு பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். அரணையில் சூழ்ந்த பள்ளத்தாக்கு சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். அரணையில் சூழ்ந்த பள்ளத்தாக்கு சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வம், நம்பி முறை காக்கும் இயேசுவே. அரம்ப பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடல் பாடி முன்னேறிடுவோம். அரம்ப பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, 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 நீதானே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையும் நங்குறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் மத்தியிலே, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே தேவனுடைய கரமும் தயவும் எங்களை ஆறுதல் படுத்துவதற்காய் நன்றி. உடைய பலன் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. உங்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் விளங்குவதற்காய் நன்றி. காலையில் மகிமைப்படுத்துகிறோம். உடைய பிரசனம் பூமி எங்கும் நிறைந்திருக்கும்படியாக. ஹல்லேலூயா. Thank you Lord. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
God is good all the time. கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளையில இந்த ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற எக்லிஷியா எவஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சிரம்பா லுக்குட் இந்த ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற
உங்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி நான் வர வைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலும் நாம் பார்க்கிறோம், நம்ம 6ஆம் மாதத்துக்கு, புதிய மாதத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால இந்த புதிய மாதத்துல கர்த்தர் விசேஷமாய் நம்மளை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில உங்களோட நான் தெய்வ செய்திக்கு கடந்து போகிறது என்பதாய் கொஞ்ச நேரம் நம் யாவரும் தலை வணங்கி தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் நம் செபிப்போமாக. பரலோகத்துல இருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த காலவெளியில விசேஷமா இந்த Facebook லைஃப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடைப்படட்டும் தகப்பனே. ஆண்டவரே 3ஆம் மாதம், 4ஆம் மாதத்துல, 5ஆம் மாதத்துல, இந்த 6ஆம் மாதத்துல ஆண்டவரே உடைய கிருபையினால இந்த 6ஆம் மாதத்துல நடக்க உடைய கிருபையினால எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த காலவேளையில அப்பா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த புதிய மாதத்துல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த வார்த்தை இடைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தை வெறுமையாய் போகாது என்று சொன்னீர். அப்பா உடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் சிந்தையிலையும் கர்த்தர் இடைப்படுவீராங்க. இந்த காலவேளையில் ஆண்டவரே சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவீர் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய சத்தியத்துக்குள்ள நீர் நடத்துவீராங்க. ஆண்டவரே என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்கள் காதுகளிலும் சிந்தைகளிலும் எங்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரே அது ஆண்டவரே நிலைத்திருக்கும்படியாக இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த புதிய மாதத்துல கர்த்தர் செய்ய போகிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 3 மாதம் அப்படினா 3வது மாதம் மார்ச், ஏப்ரல், மே, இந்த ஜூன் மாதத்துல இப்படிப்பட்ட MCO காலகட்டங்களிலோ இந்த 6ஆம் மாதத்தை கடந்து வர கர்த்தர் மகா கிருபை கொடுத்ததுக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில விசேஷமாய் உங்க மத்தியில நான் தெய்வ செய்திக்கு நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு என்னன்னு சொன்னா desire for God. கர்த்தரிடத்திலே வாஞ்சியாய் இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலும் இந்த 6ஆம் மாதத்துல நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த 6ஆம் மாதத்துல என் இருதயத்துல வைத்த வார்த்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய சிந்தையிலும் இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே சிந்தையிலும் இடைப்படும்படியாய் இந்த வார்த்தையை அலட்சியமாய் எடுத்துக்கொள்ளாதபடி இந்த வார்த்தை தேவன் என் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி அதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்னுடைய தலைப்பு desire for God. கர்த்தரிடத்திலே நீங்க வாஞ்சியா இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதாகமத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்கள் அநேக போராட்டங்கள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சிந்தைக்கு வரும். தேவ பிள்ளைகளே, ஆனா இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தென்று சொன்னால் மெய்யாகவே இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தேடி போக வேண்டாம், அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரும். தேவ பிள்ளைகளே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் 91வது அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இது ஒரு வாக்குத்தத்தமாய் நம்ம நினைவு கூறுகிறோம். தேவ பிள்ளைகளே, அநேக பேருக்கு இந்த சங்கீதம் 91 காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த COVID-19 வைரஸ் மூலியமாக அநேக நேரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அதை தியானிப்போம், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்துக்கு நிறைவேறுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நம் பின்தொடர்ந்து அதை அதன் பிறகுமாய் நடந்துன்னு சொன்னோமா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்களில அதை செய்து சொன்னோமா, அந்த வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தார். யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் அதை நிதானிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த சங்கீதம் 91வது அதிகாரத்துல 14வது வசனம் தான் இந்த வாக்குத்தத்தத்துக்கு அது நிறைவேறுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வசனமாய் இருக்கிறது. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில இந்த சங்கீதம் 91வது அதிகாரம், அதை அன்றைய சங்கீதம் 91வது அதிகாரத்துடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னு சொன்னா, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்களில அதுல நம்ம சரியாய் நடந்து கொண்டு சொன்னா, இந்த வாக்குத்தத்தங்களை தேடி போவேண்டா, இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரும். அதுதான் என்னுடைய தேவ செய்தியின் தலைப்பு, Desire for God. கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருங்கள். ஆமென். இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறது, எப்படி கர்த்தரிடத்தில் வாஞ்சா இருப்பது, அந்த வாஞ்சை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. நம்ம கர்த்தரிடத்தில் வாஞ்சா இருக்கும் பொழுது நமக்கு விடுதலை நடக்கும், தேவன் மகிமையா நடத்துவார். இந்த வாஞ்சா இருக்கும்போது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி உங்களோட பேச போகிறேன். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஆமென். God is good all the time. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம முதல் காரியத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் அது நிறைவேறணும் என்று சொன்னா, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறனா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க முதல் காரியம், நம் தேவன்கிட்ட வாஞ்சியாய் இருக்கும் பொழுது, தேவன்கிட்ட வாஞ்சிக்கும் பொழுது, தேவனை தாகமாய் தேடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை அது நிறைவேறுகிறதுக்கு நான் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, வேதாகமத்துல அநேக சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்கிறேன். கடைசியா இறுதியாக இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல இந்த மாதத்துல நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடைத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே. தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய். என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் இந்த சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனம், தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கும்போது பாடின சங்கீதம். வனாந்தரத்துல தாவீது தேவ சமூகத்துல தனிமையா இருக்கும்போது அநேக போராட்டங்கள் மத்தியிலும் தாவீது தன் அதிகாலையிலே தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த வாஞ்சை எப்படி நம்மளை அபியாசப்படுத்தணும்னு சொன்னா, முதல் காரியம், ஆதியில தேவன் எப்படி நம்ம அன்பு கூர்ந்தார், ஆதியில தேவன் எப்படி நம் வாழ்க்கையில காப்பாற்றினார். நம்ம மறக்க முடியாத சம்பவங்கள் நம் வாழ்க்கையில இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போராட்டங்கள் மத்தியிலும் ஒன்னே கர்த்தர் மேல எப்படி வாஞ்சிக்கணும். தாவீது அநேக நேரத்துல தனிமையா இருக்கும்போது அநேக போராட்டங்கள் மத்தியிலும் அநேக நிந்தைகள் மத்தியிலும் தாவீது தேவன் செய்த நன்மைகளை அதை நினைவு கூர்ந்து தேவனை துதித்த ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே.
இன்னைக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆதியில தேவன் நம் வாழ்க்கையில செய்த நன்மைகளை அதை நினைத்து வாஞ்சித்து தெய்வ சமூகத்துல கதறுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில ஆதியில தேவன் அநேக நன்மைகள் செய்தார். காலகட்டங்கள் வரும்பொழுது மனுஷனின் பக்கத்துல இல்ல, தேவன் அநேக நேரத்துல சூழ்நிலைகளில கர்த்தர் என்கிட்ட காட்டுனது என்னன்னு சொன்ன, தனிமையா இருக்கும் பொழுது அநேக போராட்டங்களும் நிந்தைகளும் மத்தியிலும் தேவன் என்னை எப்படி தூக்கி எடுத்தார், என்னை எப்படி காப்பாற்றினார், ஆதியில தேவன் எப்படி என்னை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அதை நினைத்து நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில இந்நாள் வரை தெய்வ சமூகத்துல வாஞ்சித்து கதறும்படியாய், அதுதான் சங்கீதத்துல தாவீது இப்படியாக சொல்லப்படுகிறார், வனாந்திரத்துல என் ஆத்துமா மேல் வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி. ஆமென். சங்கீதம் 42வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்து படிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியிலே வந்து நிற்பேன். ஆமென். இங்க தாவீது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மானான நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஃபுட்பால்ல நம்ம விளையாடுவோம், பந்துலாட்டு விளையாண்டு பிற்பாடு அந்த ரெஸ்ட் டைம் அந்த விசில் அடிப்பாங்க. சோ அது முடிகிற கட்டத்துல நம்ம என்ன செய்வோம், ரெஸ்ட் டைமுக்கு போகும்போது விசில் அடிப்பாங்க. முடிஞ்சோன்னா நம்ம நேரம் எங்க போகணும்னு சொன்னா, நேரா தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு தான் போவோம். ஏன்னா நம்ம தண்ணி தாகத்துக்கு நம்ம ஓடுவோம். அதை போல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் இங்க வசனத்துல சொல்லப்படுகிறது போல மானோடு நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல, ஒரு மான் தண்ணீருக்கு தாகத்தோடு வாஞ்சித்து கதறுகிறது போல இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் மேல வாஞ்சித்து கதறணும். தெய்வ பிள்ளைகளே, தாகமாய் கதற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த மாமிசமானதுக்கு இந்த உலக பிரகாரமாய் நம்மளுக்கு திருப்தி கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. ஆமென். அது திருப்தி என்று சொல்லி போதும் என்ற மனது நமக்கு இருக்காது. ஆமென். ஆனா ஆவியில தேவ சமூகத்துல நம்ம தேடும் போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, அதுதான் சொல்லப்படுகிறது, மனோடு நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். கர்த்தர் ஆதியில செய்த நன்மைகளை நினைத்து நம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை பயணத்தை ஓட வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஐயா நீங்க பாருங்க, இந்த COVID-19 வைரஸ்ல நம்மளுக்கு மார்ச்ல இருந்து ஏப்ரல் மாதம் மே மாதத்துல அநேக நேரத்துல தேவன் நம்மளை நடத்தி வந்தது திரும்பி பார்க்கும்போது, ஐயோ கர்த்தர் அப்படியே விசேஷமாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாயம், அந்த 3 மாதத்துல தேவன் நடத்தினார, இந்த மாதத்துல நடத்த மாட்டாரா? ஆமென். தாவீது அப்படியாக அவன் வனாந்திரத்தில் இருக்கும் போது, தனிமையா இருக்கும் போது தேவ சமூகத்துல வாஞ்சித்து கதறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அந்த அனுபவத்தை நம்ம கொண்டு வரணும், பேசப்படணும். ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, என் ஆத்துமாக்கு நீங்க தான்ப்பா தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறவர் என்று சொல்லி வாஞ்சித்து நீங்க கதறும் பொழுது கர்த்தர் இந்த ஆத்துமாக்கு ஒரு திருப்தியை தேவன் அருள் செய்வார். மனுஷன் இந்த திருப்தி படுத்த முடியாது தேவ பிள்ளைகளே, ஆனா தேவன் ஒண்டிதான் நம்மளுடைய ஆத்துமாக்கு திருப்தி படுத்துகிற தேவன். ஐயா ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எப்படி இந்த அன்பை தேவன் மேல வைக்கிற அந்த தாகம் வாஞ்சை எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அபியாசம் கொண்டு வரணும்னு சொன்னா, தேவன் அநேக நன்மைகளை செய்தார, அந்த நன்மைகளை செய்து தாவீது இதை நினைக்கும் பொழுது தேவன் செய்த ஆதியில தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தாவீதுடைய வாயில பாட்டாய் வந்தது, தேவனை துதிக்கிறதாய் வந்தது. ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்யும் போது, அந்த போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை வாஞ்சிக்கும் போது நம்மளுடைய வாயில எப்படின்னா கர்த்தரை துதிக்கிற ஒரு இருதயங்கள் வரும். ஆமென். கர்த்தரை நன்றி சொல்கிற இருதயம் வரும், கர்த்தரை துதிக்கிற ஒரு பாடலாய் வரும். ஆமென். போராட்டங்கள் வரும்போது நம்மளுடைய வாயில பாடல் வரும். ஏன்னா கர்த்தர் மேல நம்மளுடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையில வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்க தான் என் ஆத்துமாவை
நடத்துகிற தேவன் என்று சொல்லி, நீங்க தான் ஆண்டவரே என் ஆத்துமாக்கு உத்தரவாதம் ஆண்டவரே என்று சொல்லி வாஞ்சித்து கதறும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்மளை விசேஷமாக இந்த ஜூன் மாதத்துல தேவன் நம்மளை நடத்துவார் ஐயா. ஆமென். நான் திரும்பி பார்க்கும்போது நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பதாய் அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கடிகள், அநேக சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது ஆண்டவரின் வாழ்க்கையில செய்த நன்மைகள் அது ஆயிரக்கணக்காக இருக்கும். தேவ பிள்ளைகளே, நான் அப்படி சொல்லுகிறேன்னா அநேக நன்மைகள் தேவன் செய்தார். அவ்வளவு நன்மை செய்த ஆண்டவர் தேவன் இந்த மாதத்திலும் வருகிற மாதத்திலும் வருகிற நாட்களிலும் கர்த்தர் விசேஷமாய் நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற Facebook லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் எக்லீசியா எவெஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சிரம்பன் இது Facebook லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் மேல் வாஞ்சித்து கதறுங்க. தாகமாய் தேவனோடு வாஞ்சிங்க. ஆமென். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு ஒரு முன் அடையாளம் என்னன்னு சொன்னா, நம்ம கர்த்தர் மேல வாஞ்சிக்கும் போது, அவர் மேல தாகமாய் இருக்கும் பொழுது நம் தேவனை துதிக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாறப்படுவோம். ஆமென். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் வந்தாலும் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை ஒரு திருப்திப்படுத்துகிற தேவன் ஐயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. God is good all the time. Amen. Hallelujah. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு, செய்தியின் தலைப்பு, Amen. கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருங்கள். Desire for God. கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருப்போம். அந்த வாஞ்சை எப்படி கொண்டு வர போகிறோமா? இப்ப சொன்னது போல தாவீது வனாந்திரத்துல எப்படி தேவ சமூகத்துல அப்படியாக வாஞ்சித்து கதறும்போது அதிகாலையில தேவனை நோக்கி பார்த்தது போல, என் ஆத்மாக்கு திருப்தி நீங்க தான் அப்பா, என்னுடைய ஆகாரத்துக்கு நீங்க தான்ப்பா, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் சொல்லி தாவீது கதறினது போல நீங்களும் நானும் தேவ சமூகத்துல கதறணும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உண்மையில வாஞ்சித்து கதறுகிறது. இதை சொல்லும் பொழுது நம்முடைய இருதயங்கள், உள்ளங்கள் தேவ சமூகத்துல நோக்கி பார்க்கிறது ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனிடத்தில் நம்ம வாஞ்சா இருக்கணும்னு சொன்னா அந்த வாஞ்சை எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்தணும்னா, தேவன் ஆதியில செய்த நன்மைகளை அதை நினைவு கூற வேண்டும். மறந்துடாதீங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சுன்னா தேவன் செஞ்ச நன்மையை கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்வையில மறைக்கப்படுகிறது. போராட்டம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? தேவன் செய்த நன்மைகளை அது மறுபடியும் ஞாபகத்துக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். சிலரின் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரும்பொழுது அநேக நேரத்துல தேவன் மனுஷன் கைவிட்ட சூழ்நிலையில என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி அநேக நன்மைகள் செய்யும்போது இதை நான் செஞ்சேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவன் எனக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள தேவன் பேசுவார் ஐயா. இன்னைக்கு அப்படியாக கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். 3 மாதத்துல இந்த கோவிட்-19 MCO காலகட்டங்களில இந்த 3 மாசத்துல நடத்தின ஆண்டவர் ஞாயா இந்த மாசத்துல தேவன் நடத்த மாட்டாரு. ஆமென். கர்த்தரை நாம் நினைவு கூறுவோமாக, வாஞ்சிப்போமாக. ஆண்டவரே எனக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதிகாலையில கர்த்தரை வாஞ்சியாய் தேடுங்க, ராத்திரியா இருந்தாலும் வாஞ்சியாய் தேவனை தேடுங்க. நேரம் கிடைக்கிறப்பத்துல ஆண்டவரே என் ஆத்மாக்கு திருப்தியாக நீர் எனக்கு கொடுப்பீர் என்று சொல்லி ஒரு தாகத்துக்கு, இந்த சரீரம் மாமிசமான சரீரத்துக்கு ஒரு தண்ணீர் எப்படி எவ்வளவு முக்கியமா இருக்கிறது போல உள்ளான ஆத்மாக்கு நமக்கு திருப்தி யாருன்னு சொன்னா இயேசு தான் ஐயா. அந்த ஆதியில் உள்ள அன்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியங்கள் நீங்க பார்க்கும் பொழுது, என்னோடு கூட நீங்க பார்க்கும் பொழுது இரண்டாவது காரியங்கள், இந்த வாஞ்சை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும்னு சொன்னா, தேவன் மேல வைக்கிற வாஞ்சை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முதல் காரியம் பார்த்த தேவன் மேல் வாஞ்சியை எப்படி அதை நம்ம நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆமென். இரண்டாவது காரியம், எப்படி இந்த தேவன் மேல் வைக்கிற அந்த வாஞ்சியை எப்படி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், செயல்களுக்கு கொண்டு வர வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களோட நான் பேச போகிறேன் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட லூக்கா புத்தகத்துல இங்க ஒரு சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது எப்படி தேவன் மேல வைத்த வாஞ்சியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆமென். எப்படி கர்த்தர் மேல இருந்த விசுவாசங்கள் அந்த தாகத்தை எப்படி அவர்கள் நடைமுறையில வெளிப்படுத்தினார் என்று சொல்லி உங்களோட நான் பேச போகிறேன். லூக்கா
7வது அதிகாரம் 37 படிப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அந்த ஊரில் ஒரு பாவியா இருந்த ஒரு ஸ்திரீ, அவர் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து, அவர் வீட்டுல ஒரு விருந்து இருக்கிறதை கண்டு, ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து, அவர் ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்தால் ஒரு போத்தல்ல, அவருடைய பாதங்களை அருகே பின்னாக நின்று, அவர் ஆண்டவர் பாத அருகில் பின்னால நின்று கொண்டு இருந்தால், அழுது கொண்டு, இந்த ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்கு பின்பாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, அவ என்ன செய்தானா, ஆண்டவருடைய பாதத்துல தன் கண்ணீரினால நிலைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, பரிமள தைலத்தை பூசினார். பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, அதை கண்ட அந்த பரிசேயன், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால், தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும், தன்னை தொடுகிறவள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிவான்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவள் என்று அறிந்து இருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இங்க பார்க்கும்போது, இந்த சமூகத்தை பார்க்கும்போது, இங்க ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ, அவன் என்ன செய்கிறானா, அந்த பந்தியில ஆண்டவர் இருக்கும்போது இவன் பின்னால இருக்கிறார். அநேக பேருக்கு இந்த சம்பவங்கள் தெரியும். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, அவன் என்னன்னா, ஆண்டவருடைய பாதத்துல விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அந்த ஜக்க எடுத்து போய் ஆண்டவருடைய பாதத்துல ஊத்தி, அவருடைய தலைமயிரினால் துடைத்து, அவருடைய ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்தலாம். அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா, தேவன் மேல வைத்த அந்த வாஞ்சை, இந்த பாவியான ஸ்திரீ வாழ்க்கை அவ என்ன திருமையா செய்கிறார், நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். ஆமென். அது வெளியரங்கமாக கொண்டு வருகிறார். ஆமென். அந்த விசுவாசத்துல அவ அந்த வெளியரங்கமாய் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அநேக தடவை நம்ம இந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது, அன்னைக்கு அவ ஒரு ரிஸ்க் எடுக்கிறா. அநேக பேர் இவ அங்க நிறைய பேர் முறுமுறுக்கிறாங்க. ஆமென். அந்த முறுமுறுக்கை பார்க்காதபடி அவ அந்த ரிஸ்க்ல யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மேல வைத்த அந்த அன்பு, அந்த வாஞ்சை அவ என்ன திறமையா செய்றா, நடைமுறையில கொண்டு போகிறா. எங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய பாதத்துல அந்த எண்ணெயை ஊத்தி தன் தலைமயிரால் துடைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்த அந்த வெளியரங்கமாய் செய்கிற காரியங்கள் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, கர்த்தர் மேல வைக்கிற அந்த வாஞ்சியை நடைமுறைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். ஆமென். அந்த விசுவாசத்துல நடைமுறையில கொண்டு வர வேண்டும். ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வெட்கப்பட்டு கொண்டு இருக்காதபடியாக இன்னைக்கு இந்த வாஞ்சியை எப்படி நம்ம அபியாசப்படுத்த வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். ஹalleluya. ஆமென். இன்னைக்கு अनेक பேருடைய விசுவாசங்கள் சத்துதா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசங்கள் சத்துதா இருக்க கூடாது. ஆமென். விசுவாசங்கள் என்ன, கிரியைகள் நம்மளுடைய விசுவாசங்கள் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு விசுவாச கிரியைகள் இல்லைன்னு சொன்னா அது சத்துதை போல இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஆமென். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நம்மளுடைய விசுவாசம் அது கிரியையில காட்டப்படணும். இங்க இந்த ஸ்திரீயானவள் என்ன செய்யறான்னு சொன்னா, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற வாஞ்சை, அவ ரிஸ்க் எடுக்கிறா. ஆமென். அதை சேலஞ்ச் பண்றா. நான் ஆண்டவர் மேல அந்த நேசம், யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்துல அவ அந்த எண்ணெயை பரிமளத்தை ஊத்தி தன் தலைமயிரினால் துடைத்து, ஆமென், முத்தம் செய்தா. அங்க அநேக பேர் நிந்திச்சாங்க, அநேக பரிசேயர் நிந்திச்சாங்க. அதெல்லாம் அவ பார்க்காம தேவன் மேல வைத்த அந்த வாஞ்சியை அவள் வெளிப்படுத்த ஆரம்பித்தா. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில நாம் தேவன் மேல எப்படிப்பட்ட வாஞ்சியை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆமென். அநேக தாளந்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம உலக காரியத்துக்கு அநேக காரியத்தை நம்ம காட்டுகிறோம். ஆனா கர்த்தருடைய ஊழியங்களுக்காக கர்த்தர் மேல வச்ச வாஞ்சியை நம்ம வெளிப்படுத்த ரொம்ப அச்சப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே. கிரிகை இல்லாதது விசுவாசம் செத்தது தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு கர்த்தர் அந்த கிரிகைகளை எதிர்பார்க்கிறார். நம்ம நடைமுறையில கொண்டு வரணும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம் சத்ததா இருக்க கூடாது, அது கிரியைகளை கடந்து போகணும் தேவ பிள்ளைகளே. ஆமென். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் கொடுத்த இந்த தாளந்தை, இந்த தருவத்தை
தேவனுக்கு வெளியரங்கமாக நம் தேவன் மேல வைத்த அந்த நேசத்தை, தேவன் மேல வைத்த அந்த விசுவாசத்தை, தேவன் மேல வைத்த வாஞ்சியை சமூகத்துல அதை காட்ட வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, தேவன் மேல் வைத்த அந்த வாஞ்சியை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி இந்த பாவியான ஸ்திரீ, ஐயா அவளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அவ போயிட்டு தேவன் மேல வைத்த அந்த வாஞ்சை அவளுக்கு கடைசியா அவளுக்கு என்ன பலன் தெரியுமா ஐயா? அவளுக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சிச்சு, அது விலையேற பெற்றது, எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளை தேவன் ரட்சித்தார், அவளை காப்பாற்றி இருக்கிறார். அந்த விலையேற பெற்ற ஒரு மகிமை. ஆமென். அநேக மனுஷர்கள் அநேக பேர் சொன்ன காரியத்தை அதை பரிசுப்படுத்தாதபடி அவர் ரிஸ்க் எடுத்து போனா, நான் அவரை தேடும் போது அவர்கிட்ட எனக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவ எதிர்பார்க்கிறது தேவ சமூகத்துல, அவ கதறி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் ரிஸ்க் எடுத்தா. யார் என்ன சொன்னாலும் சரி, தேவன் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு அந்த ஸ்திரீக்கு தேவன் கொடுத்தார் தேவ பிள்ளைகளே. ஆமென். இன்னைக்கு மறந்துடக்கூடாது. இந்த புதிய மாதத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு காலத்துல எப்படி நடைமுறையில தேவன் மேல வாஞ்சித்து, தேவன் மேல இன்னும் தாகமா இருந்து, எப்படி இந்த ஸ்திரீ தேவன் சமூகத்துல எப்படி யார் என்ன சொன்னாலும் சரி ஆண்டவர் மேல அதை வாஞ்சித்து செய்தது போல, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருவத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில கர்த்தரை நல்லா துதிப்போம். ஆமென். கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் போகணும், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் சரி, ஆமென், யார் என்ன சொன்னாலும் சொல்றவங்க நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. நம்மளை நித்தமாய் நடத்துகிற கிறிஸ்து நம்மளோட கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ரிஸ்க் எடுத்தாயா, ரிஸ்க் எடுத்தா. ஆனா ரிஸ்க் எடுக்கும் போது அவளுக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு ஒரு பலனை தேவன் செய்வார் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற ரட்சிப்பு கிடைச்சது போல, ஆமென், மறக்க முடியாத காரியங்கள் நடந்தது போல, ஆமென், கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் தேவ பிள்ளைகளே. உலகத்துல அநேக நேரத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம ஷேர் மார்க்கெட் போடுவோம். ஆமென். ஆனா ஷேர் மார்க்கெட் போட்டு நம்ம காசு போட்டு நம்ம அநேக காரியத்தை செய்வோம் மாமிசத்துல. ஆமென். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது நமக்கு பலன் திடீர்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது ட்ராப் ஆயிரும். ஆமென். திடீர்னு நமக்கு கிடைக்காம போயிடும். அதுக்கு ரிஸ்க் இருக்கு. அப்படியே நம்ம என்ன செய்வோம், முயற்சி எடுப்போம், எப்படியாவது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, டபுளா வருமேன்னு சொல்லி கொஞ்சம் போட்டு 2 டபுளா வருமே 3 வருமேன்னு சொல்லி அப்படியே நம்ம மாமிசத்துல நம்ம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம எடுப்போம், ரிஸ்க் எடுப்போம். ஆனா அதுல எப்படி நடக்கும்னு தெரியாது ஐயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களும் நானும் எந்த சூழ்நிலை ரிஸ்க் எடுத்தோம், கர்த்தருக்காக ரிஸ்க் எடுத்தோம்னா அந்த விலையேறப்பட்ட மகிமையை நம்ம பார்ப்போம். ஆமென். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஆமென். ஆனா அவளுக்கு கிடைத்த ஒரு பலன் என்ன தெரியுமா ஐயா? அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆமென். விலையேறப்பட்ட ஆண்டவர் மன்னிச்சு கர்த்தர் நடத்தினார் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த இரண்டாவது பாயிண்ட் நீங்க பார்க்கும்போது தேவன் மேல் வைத்த வாஞ்சியை வெளிப்படுத்தணும். ஆமென். எப்படி இந்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ எப்படி தேவன் மேல வைத்த அந்த வாஞ்சியை வெளிப்படுத்துறது போல, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல தேவ சமூகத்தில் மேல வைத்த வாஞ்சியை வெளிப்படுத்துறது போல இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்துல இந்த தருவத்துல நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஐயா. அப்படியே அமைதியாக மூடிக்கொண்டு இருக்காதபடி எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தணும், எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் துதிக்கணும். ஆமென். இன்னைக்கு உலகத்துல நம்ம செய்யறதை காட்டிலும் தேவனுக்காக நான் செய்வேன் சொல்லி அந்த ஒரு விசுவாசம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பயப்படுவாங்க, ஐயோ நான் இதில் செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, தூரமா இருக்கணுமே அப்படின்ட்டு. இல்லையா, கர்த்தருடைய காரியத்துல நீ எதெல்லாம் செய்யும் போது எதெல்லாம் கர்த்தருக்காக செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தருக்கென்று சொல்லி நம்ம செஞ்சோம்னு சொன்னோமா அதை கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கென்று சொல்லி செய்யாதபடி தேவனுக்கென்று சொல்லி செய்யுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலும் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னோமா, நம்மளுக்கு வேதத்தை இன்னும் அதிகமாய் நம்ம படிக்கணும். அது வெளியரங்கமாக கர்த்தருடைய வார்த்தையில, ஜெபத்துல, ஊழியத்துல நம்ம இன்னும் தீவிரமாய் செயல்பட வேண்டும் ஐயா. ஆமென். அடுத்தது மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வாஞ்சை எப்படி நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னா, ஆதியில் உள்ள அன்பை நம்ம அதை நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, இந்த வாஞ்சை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படணும்னு சொன்னா, அதை வெளிப்படுத்தணும்னு சொன்னா, இன்னைக்கு நான் சொன்னது போல அது வெளியரங்கமாய் நம்முடைய கிரியில காட்ட வேண்டும். மூன்றாவது காரியங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தரிடத்துல வாஞ்சை இருக்கிறவர்கள் விடாமுயற்சியாய் செய்வார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தரிடத்துல வாஞ்சை இருக்கிறவங்க எங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமா அந்த விடாமுயற்சியா தேடுவார்கள்.
எங்கெல்லாம் கிடைக்க கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி வேதத்தில் ஒரு மனுஷர்களை பார்க்க. மூன்றாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்கள் விடாமுயற்சியாய் தேவனை தேடுவார்கள். ஆமென். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க மார்க்கு 2வது அதிகாரம் 4வது வசனம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல திமிர்வாதக்காரன் சொல்லி போட்டுக்கோ. தமிழ்ல பார்க்கும்போது திமிர்வாதக்காரன்னா என்ன, பிடிவாதக்காரன் சொல்லி அப்படின்னு இருக்கோம். நீங்க பாருங்க, திருப்பி நீங்க பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம் இங்கிலீஷ்ல. When they were unable to get to him because of the crowd, they removed the roof above Jesus. And when they had dug out an opening, they let down the mat on which the paralyzed man was lying. இங்க பாத்தீங்கன்னா paralyzed man. Amen. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இந்த திமிர்வாதக்காரன் அப்படினா இவன் paralyzed ஒரு மனுஷன். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த வீட்டுல வந்து கூடி இருக்கிறாரு. இந்த 4 பேர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இவங்க கூட்டிட்டு போறாங்க, எப்படியாவது ஆண்டவர் கிட்ட வந்து அந்த சுகத்தை பெறணும்னு சொல்லி கொண்டு போறாங்க. அந்த திரளான கூட்டமா இருக்கிறதுனால அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, தேவன் மேல் வைத்த அந்த வாஞ்சை அவர்கள் எந்த நேரத்துல யோசிச்சாங்க, அவங்க திருப்பி கிவ் அப் பண்ணல, அவங்க திருப்பி போல, அந்த கூட்டத்தை கண்டு அவர்கள் பின்வாங்கி போகல. அவங்க என்ன திரும்ப யோசிச்சாங்க, கர்த்தர் மேல் வைத்த அந்த வாஞ்சையை அவர்கள் விடாமுயற்சியா என்ன திரும்ப யோசிச்சாங்க, அந்த வீட்டு கூரை மேல ஏறி ஓட்டை பிரித்து அவர்களை அந்த திமிர்வாதக்காரனை, அந்த பேரலைஸ்காரனை அவனை என்னன்னு சொன்னா அந்த கூரையில இறக்குறாங்க. அப்படின்னா அந்த பேரலைஸ்காரனை இறக்குறாங்க. நீங்க பாருங்க அந்த நாட்களில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில வசதிகள் இருக்கு ஓட்டு மேல ஏறதுக்கு. அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த அந்த பேரலைஸான அந்த மனுஷனை இந்த 4 பேர் கூட்டிக்கிட்டு அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலயோ அது நம்மளா இருந்தா ஐயோ இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லி கிவ் அப் பண்ணிருக்கலாம். ஆனா இவர்கள் தேவன் மேல வைத்த அந்த வாஞ்சை என்ன திறமையா செய்து அவர்கள் விடாமுயற்சியாய் முயற்சி எடுத்து ஆண்டவரை எப்படியாவது கொண்டு போய் அந்த சுகத்தை பெறணும் என்று சொல்லி அந்த வாஞ்சி எங்க திறமையா கொண்டு போனாங்க, நடைமுறையில கொண்டு போனாங்க. ஆமென். அவர்கள் என்ன திறமையா செய்றாங்க, அந்த கூரை மேல ஏத்தி அந்த ஓடு பிரிச்சு அந்த 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 மனுஷனை கீழே இறக்குறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா திமிர்வாதக்காரன் அதுக்கு என்ன மச்சோன்னு சொன்னா இங்கிலீஷ்ல paralyzed man. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த மனுஷனை அவர்கள் என்ன திறமையா செய்தார்கள், இந்த கூட்டத்துல தேவன் மேல வைத்த அந்த வாஞ்சையை அவர்கள் என்ன திறமையா செய்தாங்க, கிவ் அப் பண்ணல, விடாமுயற்சி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த COVID-19 வைரஸ்னால நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாம நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. விடாமுயற்சி கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த வாஞ்சியை எப்படி நம்ம அதை செய்ய வேண்டும். இன்னைக்கு மீடியா மூலியமாக நல்லா துதிக்கலாம், கர்த்தரை வேத வார்த்தைகளை பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இந்த விடாமுயற்சியை நம்ம செய்ய வேண்டும். அவங்க கிவ் அப் பண்ணல. ஆமென். கர்த்தரிட்ட அந்த வாஞ்சி அவர்கள் என்ன தன்மை செய்தாங்க, நடைமுறையில கொண்டு போனாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் இந்த வாஞ்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் மேல தாகமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மேல அன்பு கூற வேண்டும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கும் போதே நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு கர்த்தரிடத்துல நம்ம வாஞ்சியா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. நம்ம தேவன் மேல வாஞ்சியா இருக்கணும். இவர்கள் பார்க்கல, அந்த திரளான கூட்டத்தை பார்க்கல. அவர்கள் பார்த்தது என்ன தெரியுமா, தேவன் மேல வைத்த வாஞ்சை. ஆண்டவர் எப்படியாவது ஒரு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த கூரைய பிச்சு மேல தொடர்ந்து கீழே இறங்கி அந்த பேரலைஸ் மேல எப்படியாவது ஆண்டுகிட்ட போயிட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி கொண்டு போன அதே போல நம்மளும் தெய்வ சமூகத்துல நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் மேல நீங்களும் நானும் நம்ம தாகமாய் வாஞ்சித்து கதற வேண்டும். அதுதான் தாவீது சங்கீதத்துல 42ல சொல்லப்படுது, மானோடு நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா மேல் வாஞ்சித்து கதறுகிறது. அப்பா, இந்த காலவெளியில உண்மையில நான் வாஞ்சியா இருக்கிறேன். எனக்கு வேற வேணும் வேண்டாப்பா, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. ஆமென். ஒரு காலகட்டங்களில நான் ஊழியத்துக்கு கடந்து வரும் பொழுது அநேக போராட்டத்தை மத்தியில நான் தெய்வ சமூகத்துல நான் ஜெபித்தது உண்டு. கடைசியா போயிட்டு ரூம்ல போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தை சொல்றேன், இந்த வரை நான் யாருக்குமே பிரயோஜனமா இல்லையாண்டவர், என் மனைவிக்கு பிரயோஜனமா இல்லை, என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இல்லை, ஊழியத்திலே நான் பிரயோஜனமா இல்லாண்டவரே. ரூம் கதவுல பூட்டிட்டு கதவை சாத்திட்டு
இன்னைக்கு என் ஜீவனை நீங்க எடுத்துக்கணும் ஆண்டவரே, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தேவ சமூகத்துல நான் கதறினது உண்டு. அப்பதான் தேவனுடைய சத்தத்தை என் காதுல நான் கேட்டேன். என் இருதயத்துல தேவனுடைய சமாதானம் கடந்து வந்ததை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு தேவன் என்னோடு கூட இருந்தார். அன்னைக்கு எடுத்த பயணத்தை கர்த்தர் இந்நாள் வரை தேவன் நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். ஆதியில தேவன் என் மேல வாஞ்சையா இருந்த காரியத்தை நான் அதை பார்க்கும்போது கர்த்தர் இந்நாள் வரை கர்த்தர் என்னை நடத்தி வந்தார் என்று சொல்லி அதை நான் ஒவ்வொருத்தரையும் நான் நினைவு கூர்வேன். என் அன்பு சகோதரனை சகோதரிய Facebook லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், இன்னைக்கு இந்த வாஞ்சையை எப்படி நம்ம அதை கொண்டு வரணும்னு சொன்னா, அபியாசப்படணும்னா ஆதியில தேவன் செய்த நன்மைகளை நினைப்போம். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பரிமள தைலத்தை எடுத்து வந்தா, அந்த பரிமள தைலம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் விலையேற மதிப்புள்ளது. அவ அதை பார்க்கல, ஆனா ஆண்டவரையோட வாஞ்சிக்கும் போது அவருக்காய் செயல்படும் பொழுது அதை விட அவளுக்கு டபுளா நன்மை கிடைக்கும்னு சொல்லி அவளுக்கு தெரியும் ஐயா. ஆமென். விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு, அந்த மன்னிப்பு அவளுக்கு கிடைச்சிச்சு ஐயா. அது எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. அதே போல அந்த திமிர்வாதக்காரன், அந்த பேரலைஸ் ஆன மனுஷன், எப்படி அவர்கள் 4 பேர் முயற்சி கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சுகத்தை பெற்றது போல அந்த வாஞ்சை நடைமுறையில நீங்களும் நானும் கொண்டு வர வேண்டும். அதுதான் சங்கீதம் 91வது அதிகாரத்துல அந்த 14வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் சங்கீதம் 91வது அதிகாரத்தை அநேக நேரத்துல நம்ம அநேக போராட்டத்தை மத்தியிலோ இந்த வசனத்தை நம்ம படிப்போம். ஆனா முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம் படிங்களேன் என்னோட கூட. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தை நான் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அந்த 15வது வசனம், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்து நாளிலே அவனோட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி அந்த 16வது வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது இந்த 91வது அதிகாரத்துக்கு முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா, கர்த்தரிடத்துல வாஞ்சியாய் நீங்க நிற்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, நீங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி தேவ சமூகத்துல நாம் வாஞ்சிக்கிறது, எப்படி தேவ சமூகத்துல தாகமாய் இருக்கிறது, எப்படி இந்த வாஞ்சை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருகிறதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களோட நான் பேசின காரியங்களை மறந்து விடாதீங்க. கர்த்தர் கொடுத்த இந்த தருவத்தை, கர்த்தர் மேல வைத்த அந்த தாகங்கள், காலையில ஏஞ்சி கர்த்தருடைய சமூகத்துல தாகத்தோடு எப்படி தாவீது அதிகாலையில தேவ சமூகத்துல தேடினது போல, எப்படி வனாந்திரத்துல தேவ சமூகத்துல கதறினது போல, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இந்த கோவிட்-19 ஒரு வனாந்திரத்தை போல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஆனா இந்த சூழ்நிலையில நம்ம தேவன் மேல தாகமா இருக்க வேண்டும், தேவன் மேல வாஞ்சிக்க வேண்டும். மானோடு நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா மேலே வாஞ்சித்து கதறுது என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமூகத்துல கதறுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போமாக. குடும்பமாய் நம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடி தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுப்போமாக. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. Desire for God. கர்த்தரிடத்துல வாஞ்சியாய் இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுதல போல என் ஆத்துமா மேல வாஞ்சித்து கதறுகிறது. சொல்லுவோமா, ஆண்டவரே என் ஆத்துமா ஆண்டவரே உன் மேல வாஞ்சித்து கதறுகிறதப்பா. நாங்க இன்னைக்கு ஒரு வனாந்திரத்தை போல இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு இந்த கோவிட்-19 எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரமாய் இருக்கலாம். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே கொஞ்ச நேரம் இந்த பாடலை பாடுவோமாக. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது. மான்கள் நீரோடு வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீர் மாற்றும் எந்த நானே சொல்லுமையா ராவிக்கிறே. மான்கள் நீரோடு நீரோடு
நீரே நீரே என் பலனும் என் கேடகமா என் நாவி என்றும் உமக்கடி பணியோ நீர் மாற்றம் எந்த நேசருமையா ராதிக்கிறே நீரே என் பலனும் நீரே என் பலனும் என் கேடகமா என் நாவி என்றும் உமக்கடி பணியோ நீர் மாற்றம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறே மான்கள் நீரோடி வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே நீர் மாற்றம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறே இம்மான்கள் நீரோடை வாஞ்சி எல்லா கரங்களை உயர்த்தி வாஞ்சிக்குதே நீர் மாற்றம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறே நீரின் பலனும் சுகமாக நீரே என் பலனும் என் கேடகமா என் நாவி என்றும் உமக்கடி பணியோ நீர் மாற்றம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறே நீர் மாற்றம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறே மான்கள் நீரோடு எல்லா கரங்களை உயர்த்தி மான்கள் நீரோடு வாஞ்சிப்பது போல ஆத்துமா வாஞ்சிக்குதே சுகமாக நீர் மாற்றம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறே எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் நீரே என் பலனும் நீரே என் பலனும் என் கேடகமா என் நாவி என்றும் உமக்கடி பணியோ நீர் மாற்றம் எந்த ஆத்மநேசருமை ஆராதிக்கிறே நன்றி அப்பா ஓ பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இந்த காலவேளையில் ஆண்டவர் மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்துமா இந்த காலவேளையில் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்பா கொஞ்ச நேரம் நம் யாவரும் கரங்களை உயர்த்தி என் தேவனை நோக்கி பார்த்து தாவீது தன் வனாந்தரத்திலே அதிகாலையில தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறினது போல ஆண்டவரே இந்த காலவேளையில ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வாஞ்சித்து ஆண்டவரே நாங்கள் கதறுகிறோம் அப்பா இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே desire for God கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருக்கும்படி அந்த வாஞ்சை எப்படி ஆண்டவரே அதை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும்படி அந்த வாக்குத்தத்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில எப்படி அதை நிறைவேறும்படி அந்த அடையாளத்தை இந்த வாஞ்சை மூலமாக கர்த்தர் மேல தாகமா இருந்து கர்த்தர் மேல ஆண்டவரை வாஞ்சித்து கதறும் பொழுது அந்த ஆத்மா ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு களிப்பையும் தேவன் கொடுப்பதற்காய் நன்றி. இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே
பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது அபியாசப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு தாவீது எப்படி தேவன் மேல வைத்த அந்த வாஞ்சியை, ஆதியில இருந்த அன்பை அது நினைவு கூர்ந்தது போல ஆண்டவரே, அந்த அன்பு தேவன் மேல வைத்த வாஞ்சியை அப்பா எப்படி எங்களுடைய நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா விடாமுயற்சியை அந்த வாஞ்சியை நாங்கள் தேவனுக்கு காட்டணும். அது விசுவாசத்துல ஆண்டவரே நாங்கள் கடந்து வரணும் என்று சொல்லி இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் நடத்துவீராங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. எக்லீசியா எவஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் சிரம்பன் ஒவ்வொரு மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த Facebook லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களை கர்த்தர் நினைவு கூர்வீராங்க ஆண்டவரே. மார்ச் மாதத்திலையும் ஏப்ரல் மாதத்துல மே மாதத்துல கர்த்தரை நடத்தி வந்தது போல இந்த ஜூன் மாதத்துல கர்த்தரை விசேஷமாய் நடத்துவீராக. இந்த புதிய மாதத்துல புதிய காரியங்களை இந்த சங்கீதம் 91வது அதிகாரத்துக்கு ஒரு அஸ்திவாரமான வசனங்கள், இந்த 14வது வசனத்தை எங்களுடைய சிந்தைக்கு ஒவ்வொரு நாளும் வந்ததுக்காய் நன்றி, அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தினதுக்காய் நன்றி. பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆண்டவரே ராஜாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சீயோனிலிருந்து உம்முடைய ஆசீர்வாத கரங்கள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை துடுவீராங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் கடந்து வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good all the time. Amen. அவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கார். கேட்ட வார்த்தையை மறந்துடாதீங்க. அது உங்களுடைய சிந்தைக்கு வைங்க. அது உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வந்து அபியாசப்படுங்க. வாக்கு தத்தங்களை தேடி போக வேண்டாம். வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுக்கு சொன்னா தேவன் மேல் வாஞ்சியா இருங்க. தேவன் மேல் வாஞ்சித்து கதறுங்க. அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படும். ஏன் கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.